பொதுவான ஒரு தவறான கண்ணோட்டம். ஏன்னா அவர் கிராம தெய்வம். எல்லாருமே ஒரு காலத்தில் கிராமத்தில் தான் வந்திருக்கோம். ஸோ கிராமத்தில் இருந்தனால கிராம தெய்வம்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் சிங்கப்பூர்லேருந்து வரேன். ஸோ என் மனைவி சொன்னாங்க, இங்கே வந்து இந்தியாவில் சில இடத்துலேருந்து சிங்கப்பூர் நூடுல்ஸ் ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், சிங்கப்பூரில் அது வெறும் நூடுல்ஸ் தான் சொல்லுவோம், சிங்கப்பூர் நூடுல்ஸ்னு சொல்ல மாட்டோம். ஸோ நம்ம கிராமத்தில் இருக்கும்போது அவர் கிராம தெய்வம்னு சொல்ல மாட்டோம், தெய்வமாக தான் பார்ப்போம். இப்போ நம்ம சிட்டிக்கு வரும்போது அவர் கிராம தெய்வம்னு சொல்கிறோம். ஆனால் தெய்வம் தான், எல்லாமே தெய்வம் தான். சிறு தெய்வம் பெரு தெய்வம்லாம் கிடையாது. ரூபங்கள் மாறும். இப்போ நான் சொன்னேன், சிவன் வந்து அந்த எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற சிவன் தான் நம்ம கூட விளையாடணும்னு சொல்லிட்டு கிராம தெய்வம் வராரு. இப்போ பெருங்கடவுள்னு சொல்கிறோம், பெருங்கடவுள் ரொம்ப தூரமாக பார்க்குறோம். ஆனால் அதே கடவுள் நம்மக்கிட்ட ஒரு அண்ணனா, தம்பியா, அக்காவா, அம்மாவை பார்க்கும்போது அவங்க கிராம தெய்வமாக பார்க்குறோம். இதுதான் வித்தியாசம். ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி பிரித்து வச்சுட்டாங்க, அது தவறான கண்ணோட்டம். இந்த வழிபாட்டு முறைகளும் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம படிக்காததுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம எதை பார்க்குறோமோ அதுதான் அதனோட வழிபாட்டு முறைங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ திரைப்படங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கூட கருப்பன்னா இந்த கோழி பிராண்டி அப்படிலாம் வச்சு வழிபடுறாங்க. ஆக்சுவலாக கருப்பன் வழிபாட்டு முறைங்கிறது என்ன, அவங்க காமிக்கிறது கரெக்டாக இல்லை என்ன வழிபாட்டு முறை சார் கருப்பன்? இப்போ என்ன விஷயம்னா, சனாதன தர்மத்தில் பலவிதமான வழிபாட்டு முறை இருக்குது. எதுவுமே சரி தப்புன்னு கிடையாது. அவங்கவுங்க குலம் ஒவ்வொரு விதமாக வேண்டுவாங்க. இப்போ ஆறுபடை முருகன் கோயில்னு இருக்குது. இப்போ எல்லாமே சைவ சித்தாந்த முறையில் வேண்டுறாங்க. ஆனால் அதோட நூட்களில் போய் பார்த்தீங்கன்னா தொன்மையான நூட்கள், அதாவது திருமுருகாற்றுப்படை, நம்ம தொன்மையான நூட்கள் 6 படையை பற்றி பேசுகிற நூல்னா அந்த நூல் தான். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, நக்கீர பெருமான் சொல்லியிருக்காரு, இப்போ மாதிரி இல்லை அந்த காலத்து வழிபாடு. அந்த 6 படை வீடுகளும் ஒவ்வொரு குலம் ஒவ்வொரு விதமாக வழிபாடு பண்ணுறோம். ஓகே. யார் யார் வழிபாடு பண்ணுவான்னு சொல்லியிருக்கு. ரிஷிகள் ஒரு கோயிலுக்கு போய் அவங்க எப்படி இருப்பாங்க, எலும்பும் தோளாக இருப்பாங்க, புள்ளித்தோல் போட்டிருப்பாங்க. அவங்க யோகிக் மெத்தட்ஸில் வந்து வழிபாடு பண்ணுவாங்கன்னு இருக்குது. 2வது கோயிலில் அந்தணர்கள், அதாவது பிராமணர்கள் யக்ஞம் ஹோமங்கள் வைத்து முருகனை வழிபாட்டு பண்ணாங்கன்னு இருக்குது. 3வது இந்த ஹண்டர்ஸ், காட்டில் இருக்கிறவங்க, அவங்க வந்து அவங்க ஹண்ட் பண்ணுற இந்த விலங்குகள், இந்த மான், அந்த பலவிதமான விஷயங்கள் அதை முருகனுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. மீனவர்கள், அவங்களுக்கு இந்த அந்த ஒரு மாதிரி சாராய மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், மீன், இந்த மாதிரி விஷயங்கள் முருகருக்கு கொடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. அந்த இதுலேயே முருகர் சொல்ல எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்குவார். ஏன்னா அவங்கவுங்களுக்குள்ளும் ஒரு மாதிரி ஒவ்வொரு விதமாக வழிபாடு பண்ணுறது. ஸோ அதில் எது சரி தப்புன்னு கிடையாது. நீங்கள் எப்படி உங்கள் ஃபேமிலி எப்படி வழிபாடு பண்ணுறதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சில பேர் வந்து சைவத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த பலி பல விஷயங்கள்லாம் அவங்களோட சம்பிரதாயத்தில் கிடையாது. நீங்கள் வணங்குறதுன்னு இருக்குது, ஆனால் நீங்கள் மற்ற கோயிலில் போய் இது தப்புன்னு சொல்லக்கூடாது. இப்போது எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா, விஷ்ணு கோயிலில் வந்து துளசி போடுவாங்க. துளசி இல்லைன்னா பகவான் வந்து சந்தோஷப்பட மாட்டார், துளசியே இருக்கும். ஆனால் மகாராஷ்டிராவில் கணபதிக்கும் துளசிக்கும் ஆகாது. துளசி கணபதிக்கு போட்டிங்கன்னா நரக பிராப்தின்னு போட்டிருக்கு. இப்போ நான் கணபதி வேண்டேன்னு சொல்லிட்டு நான் விஷ்ணு கோயிலில் போய் நீங்கள் எதுக்கு துளசி போகிறீங்கன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு சம்பிரதாயம், இது வெவ்வேறு சம்பிரதாயங்கள் இருக்குது. ஸோ எது சரி தப்புன்னு கிடையாது. அதே போல் தான் கருப்பனுக்கு பலவிதமான சம்பிரதாயங்கள் இருக்குது. சில சம்பிரதாயங்கள் சைவமாக வணங்குறது, சில சம்பிரதாயங்கள் அசைவமாக வணங்குறது. அது எப்படி வருதோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றது தான் உத்தேசமான ஒரு விஷயம். நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி நம்ம வந்து கருப்பனுக்கு வழிபாடு பண்ணலாம், நைவேத்தியம் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆமாம். ஓகே. கருப்பசாமிக்குன்னு ஏதாவது சில, இப்போ விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, முருகனுக்கு வைகாசிலாம் இருக்கிற மாதிரி அவருக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் டேஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்டிகைகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்காது? இப்போ அவர் வந்து இந்த விவசாயத்தில் ரொம்ப ஈடுபட்டு இருக்கிற ஒரு தெய்வம். பல சம்பிரதாயத்தில் இந்த அறுவடையில் வந்து அவருக்கு கொடுப்பாங்க. பொங்கல் வந்து தினம் வந்து அவருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். 2வது சித்திரை பௌர்ணமி, 18ஆம் படி கருப்பர் கோயிலில் சித்திரை பௌர்ணமிலாம் அவருக்கு வந்து ஜெயந்தி மாதிரி கொண்டாடுவாங்க. மாச திதியில் வந்து அமாவாசை திதி. ஏன்னா இப்போ அமாவாசை திதியில் என்ன சொல்லுவாங்கன்னா, பித்ருக்கள்லாம் இந்த லோகத்துக்கு வருவாங்க. பித்ருக்கள் வரும்போது நல்லவர்களும் வருவாங்க, கெட்டவர்களும் வருவாங்க இந்த அமாவாசை திதியில். ஸோ அந்த திதியில் இருக்கும்போது கருப்பு வந்து காவல் தெய்வம்.
ஸோ இந்த ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிற ஆத்மாக்கள் அதெல்லாம் அடக்கி வைக்கிறதுக்கு அவர் இந்த அமாவாசை திதியில் ரொம்ப சக்தி வாய்ந்து இருப்பாங்க. ஸோ இந்த அமாவாசை திதியில் அவருக்கு வந்து விளக்கேற்றி வணங்குறது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஓகே. மோஸ்ட்லி இவங்க கருப்பசாமிங்கிறது வந்து காவல் தெய்வமாக இருக்கிறதுனால ஊருக்கு வெளியே, ஊருக்கு எல்லையில் அந்த மாதிரி அங்கே தான் வச்சுருப்பாங்களா கோவில்? இல்லை ஊருக்கு நடுவில் அந்த மாதிரி அங்கெல்லாம் கூட கோவில் இருக்கா கருப்பசாமிக்கு? நல்ல கேள்வி. இப்போ நம்ம ஒரு கிராம தெய்வமாக வணங்கும் போது ஊர் எல்லையில் அவர் வச்சுருப்பாங்க. ஏன் வச்சுருக்காங்கன்னா, அந்த எல்லையை தாண்டி ஊருக்கு கெட்ட விஷயங்கள் எதுவும் வரக்கூடாது. அது வந்து ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, ஒரு எதிரிகளாக இருந்தாலும் சரி, கல்வர்களாக இருந்தாலும் சரி, யாருமே உள்ளுக்குள்ளே வரக்கூடாது. அந்த எல்லையை தாண்டி தான் சுடுகாடம் இருக்கும். ஸோ அங்கே அந்த சுடுகாடை தாண்டி இந்த தீய சக்திகள் எதுவும் வரக்கூடாதுன்னு அந்த எல்லையில் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம மாற மாற நம்ம வழிபாடும் மாறி மாறி வருது. இப்போ சில கோயில்களில் வந்து நான் பார்த்துருக்கேன், திருச்சியிலலாம் கர்வர் சிட்டிலையும் இருக்கார். ஆனால் வேறு மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா, நான் முதல்ல சின்ன வயசில் நான் ஆராய்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒரு 20-21 வயசில் போகும்போது நான் கேட்கும்போது அவர் பக்கத்தில் வந்து ஒரு பெண் தெய்வம் இருந்துச்சு. ஸோ நான் கேட்டேன், அது மனைவியா? இல்லை, அவர் மனைவி கிடையாது, அது வந்து அவர் அம்மா ஸ்தானத்தில் வச்சுருக்காங்க. ஏன் அப்படி வச்சுருக்காங்க சிட்டியில்? இல்லை, ஏன்னா அவர் வெளியே வந்து கிராம தெய்வமாக இருக்க போது அவர் வந்து ஃப்ரீயாக இருந்த ஒரு தெய்வம். சில இடத்துல வந்து கூரை கூட இருக்காது, ஃப்ரீயாக உக்கிரமான தெய்வம் இல்லையா? இப்போ நம்மளாம் சிட்டிக்கு வரோம், நம்ம தெய்வத்தை நம்ம சிட்டிக்கு எடுத்துகிட்டு வரோம். ஆனால் அவர் உக்கிரமாக இருக்கிற தெய்வத்தினால அவர் கொஞ்சம் அமைதிப்படுத்தணும். ஒருத்தன் எவ்வளோ உக்கிரமாக இருந்தாலும் அவன் அம்மா பக்கத்தில் வந்து கொஞ்சம் அமைதியாக ஆயிடுவான். அதனால தான் அம்மாவா அந்த தேவியை பக்கத்தில் வச்சுருக்கோன்னு ஒரு சாம்பிராணி கர்வர் கோயிலில் வந்து அந்த பூசாரி என்கிட்ட சொல்லியிருந்தார். ஓகே. இப்போ சில உக்கிரமான தெய்வங்கள்லாம் பார்த்திங்கன்னா, நரசிம்மர்லாம் மோஸ்ட்லி நம்ம வந்து வீட்டில் வச்சுக்க மாட்டோம். ஏன்னா அது வந்து உக்கிரமான தெய்வம், அதுக்கு வந்து கரெக்டாக எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ கருப்பசுவாமி அந்த மாதிரி நம்ம வீட்டில் படமாக வச்சுக்கலாமா? இல்லை பூஜை பண்ணலாமா? அந்த மாதிரிலாம் அன்றாட நம்ம தினசரி வழிபாடில் கருப்பசுவாமியை இன்க்ளூட் பண்ணிக்கலாமா நம்ம? ஒரு நல்ல கேள்வி. இப்போ மந்திர சாதனா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, நரசிம்மனுக்கும் கருப்பனுக்கும் ஒரே பீஜாட்சரம் இருக்குது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு பீஜாட்சரம் இருக்கும். ஸோ நரசிம்மனுக்கு ஒரு பீஜாட்சரம் இருக்குது அந்த உக்கிர தன்மையை காட்டுறதுக்கு. அதே பீஜாட்சரம் தான் கருப்பனுக்கும் இருக்குது. இப்போ சில தெய்வம் வந்து வணங்க முடியாம சில பொய்யான விஷயங்கள் இருக்குது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி கருப்பன் வந்து உக்கிரமான தெய்வம், வீட்டில் வச்சு கும்பிட்டா சுத்தபத்தமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் மற்ற தெய்வம் தான் சுத்தபத்தமாக இருக்க தேவையில்லையா? சிவனை கும்பிடும்போது சுத்தபத்தமாக இருக்க தேவையில்லையா? பெருமாளை கும்பிடும்போது சுத்தபத்தமாக இருக்க தேவையில்லை? எல்லா தெய்வத்தை கூப்பிட்டாலும் சுத்தபத்தமாக இருக்கணும். இது வந்து வெறும் ஒரு பயத்தை தூண்டி வச்சு இருக்காங்க. அப்படி கிடையாது. எல்லா தெய்வத்தை வேண்டும் போது கூட நீங்கள் வந்து ஒரு லெவலான ஒரு சுத்தி இருக்கணும். ஆனால் கருப்பன் வந்து எல்லா விதமான வழிபாடு அக்செப்ட் பண்ணுற ஒரு தெய்வம். ஸோ தர்மம் உங்கள் பக்கத்தில் இருக்கணும், நியாயம் உங்கள் பக்கத்தில் இருக்கணும். அது இருந்தால் நீங்கள் வேண்டலாம், உருவத்தை வைக்கலாம். சிலை வைக்க தேவையில்லை, ஏன்னா சிலை வச்சா தினசரி பூஜைகள் செய்யணும். படம் வைக்கலாம். படம் வீட்டுள்ளுக்கு வைக்காட்டி கூட வீட்டு வாசப்படியில் வைக்கலாம். ஏன்னா சில பேர் காவல் தெய்வம், ஏன்னா சில பேர் வந்து சில தெய்வத்துக்கு வந்து சாத்விகமான பூஜைகள் செய்வாங்க. கருப்பனுக்கு மட்டும் வந்து வேறு விதமான இந்த சுருட்டு போன்ற விஷயங்களை கொடுப்பாங்க. ஸோ அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு கருப்பர் வந்து வெளியே வைப்பாங்க. எப்படி ஊரில் இருக்கும்போது அவர் காவல் தெய்வமாக வைக்கிறாங்களோ அதே மாதிரி வீட்டு வெளியே வச்சுருப்பாங்க. சில பேர் அவர் இஷ்ட தெய்வம். இப்போ என் வீட்டிலலாம் நான் கருப்பரை நடுப்புற தான் வச்சுருக்கேன். பக்கத்தில் விநாயகர் இருப்பாங்க, பக்கத்தில் திருப்பர சுந்தரி இருப்பாங்க, கருப்பர் நடுவில் இருப்பார், பிரச்சனை கிடையாது. ஆனால் அது எப்படி வணங்கணும்னு நீங்கள் ஒழுங்காக கற்று வணங்கணும். ஓகே. இப்போ கருப்பசுவாமி ஜென்ரலாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், உக்ரமான ஆள். நம்ம தப்பு பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப வீரியமாக வந்து நம்மளை வந்து இது பண்ணக்கூடிய ஆள் அப்படிங்கிற மாதிரி சுவாமிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்களேன். அவர் வந்து ரொம்ப எப்படி வழிபடலாம், எந்த காரியத்துக்காக வழிபடலாம், ரொம்ப வீரியம் மிகுந்த கடவுள் அப்படிங்கிறதுனால ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்காது? இப்போ நீதி உங்கள் பக்கத்தில் இருக்கணும், நியாயம் உங்கள் பக்கத்தில் இருக்கணும். சில இடத்துல வந்து பிற்காலத்தில் வந்து வழிபாட்டுகள் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து காவலர்களும் அவரை வேண்டுவாங்க, களவாணிகளும் அவரை வேண்டுவாங்க. அவர் பார்ப்பாங்க தர்மம் யார் பக்கம் இருக்குது. இப்போ காவலர்கள் வந்து
தீயவர்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்கன்னா அந்த காவலர்களுக்கு கருப்பன் உதவி செய்ய மாட்டான். அதே மாதிரி இந்த கழுவு தொழில் இருக்க பாருங்க, ஆனால் யாருக்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க? இல்லாதவங்ககிட்ட எடுக்கிறாங்களா இல்லை நிறைய வச்சிருக்கவங்க கிட்ட இருக்காங்க? அவருக்கு தான் சொல்லணும். ஏன்னா நீதிபதி அவரு தான். இது நியாயம்னு. ஸோ நியாயம் வந்து அவங்க பக்கத்தில் இருக்கணும். இப்போ உக்கிரமான தெய்வம்னு சொல்ல போது சிவனும் உக்கிரமான தெய்வம் தானே. நெத்திக்கணை திறந்தா என்ன செய்வனு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவரும் சாந்த ஸ்வரூபதி தானே. அவர் மாதிரி சாந்தமான தெய்வமும் யாருமே கிடையாது. ஸோ தெய்வத்தில் எல்லா தெய்வத்துக்கும் அந்த உக்ர சக்தியும் இருக்குது, சாந்த ரூபமும் இருக்குது. அது எப்படி நீங்கள் வணங்குறீங்க அதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ சில தெய்வத்தை நீங்கள் வணங்கும் போது அவரை ரொம்ப தூரமாக வச்சு பார்ப்பீங்க. ஆனால் இவர் வந்து வேண்டும்போது ஒரு அண்ணனா, ஒரு சகோதரனா, ஒரு அப்பாவா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது. இப்போ நீ எப்படி பேசுவீங்கன்னா, இப்போ திருப்பி உங்கள் அப்பா கிட்ட சண்டை போடுவீங்க, நாளைக்கு வந்து திருப்பி பேசுவீங்க, உங்கள் அண்ணன் கூட சண்டை போடுவீங்க, திருப்பி பேசுவீங்க. ஏன்னா அதை ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சுக்க மாட்டீங்க. ஸோ அதே மாதிரி தான் கற்பனை நீங்கள் வேண்டும்போது ரொம்ப தூரமான தெய்வமாக வேண்டாமல் அவர் கூடிய இருக்கிற தெய்வமாக நீங்கள் வேண்டிங்கன்னா அவரோட சுயரூபம் தெரியும். இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், நார்த் ஈஸ்டில் வந்து அவர் ஒரு எஸ்பியாக இருக்கார். ஸோ ஒரு ஆஞ்சநேயர் பக்தர். ஒரு வாட்டி அவரோட பூஜை அறையெல்லாம் வந்து பற்றி எரிஞ்சிருச்சு. அவர் ஜபம் பண்ணுற மாலைகள்லாம் வந்து எரிஞ்சிருச்சு. ரொம்ப வீரம் மிக்க ஒரு தரவர். நல்ல தியானம்லாம் பண்ணுறாரு, ஆஞ்சநேயர் கும்பிட்றாரு. ஆனால் அவருக்கு 2 சின்ன பெண் குழந்தை இருக்காங்க. ஸோ எவ்வளோ வீரனாக இருந்தாலும் பயம்னு ஒன்று இருக்கும். உடனே எனக்கு ஃபோன் அடித்து சொன்னார், பை இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏதாவது ஆயிரமா இல்லைன்னு. ஏன்னா நான் செய்கிற தொழில் இந்த மாதிரி நான் சில தீவிரர்கள்கிட்டலாம் நான் போட்டி போட வேண்டியதாக இருக்குது, உதவி செய்கிறியா? சொன்னேன், நீங்கள் கருப்பனை கூப்பிடுங்க, அவர் வந்து நிற்பாருன்னு. எப்படி கூப்பிடுறது? எனக்கு மந்திரம் தெரியும். இல்லை, கருப்பன்னு கூப்பிடுங்க, அவர் பேரை சொல்லி கூப்பிடுங்க, இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ண சொல்லுங்கள், காவல் நிற்க சொல்லுங்கள், வருவாருன்னு. 5 மினிட்ஸில் வந்து திருப்பி ஃபோன் அடிக்கிறார், பை வீட்டு வாசப்படியில் வந்து சுருட்டு வாசம் அடிக்குது, ஆனால் ஏன் வீட்டு உள்ளுக்கு வர மாட்டாரு, நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேன்னா? நான் சொன்னேன், நீ வீட்டுக்கு காவல் தானே கூப்பிட்ட, அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு காஃபி டீயாக கொடுக்க கேட்ட, காவல் தான் நிற்கிறாரு. ஸோ 5 நிமிஷத்தில் வந்துட்டார். ஓகே. 2வது வந்து சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து கைலாஷ் யாத்திரை போயிருந்தாங்க. நேபாளுக்கு போகும்போது திடீர்னு வந்து அங்கே அந்த ராயட்ஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பிறகு அந்த இந்தியன்ஸ்லாம் வந்து தாக்க முயற்சி நடந்துச்சு. ஸோ ரொம்ப பயந்துட்டாங்க. இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி தெரியல, நம்ம பாலிட்டிக்கலையாக இருக்கிற ஆளுங்க கூட தான் போயிருக்கணும், அவங்களால உதவி செய்ய முடியல, பயமாக இருக்குன்னு. ஸோ நீங்கள் கருப்பனை கூப்பிடுங்க, வருவார்னு. இவங்க வந்து ஒரு ரொம்ப நாள் யோகா செய்கிற ஒருத்தவங்க. ஸோ யோகா சாதனையில் இருக்கிறவங்க அவங்க இந்த மாதிரி கருப்பனை கூப்பிடுறது கிடையாது. ஸோ நீங்கள் கருப்பனை கூப்பிடுங்க, வந்து காப்பாற்றுவாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன பிறகு ஏதோ அப்படியே ஒரு சக்தி வந்த மாதிரி இருந்துச்சு, எங்கள் குரூப்பே வந்து சாந்தமாகிடுச்சு. சில ஹவர்ஸில் ஒருத்தர் வந்தார், வாங்க நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், இந்த க்ரௌடில் யாரும் உங்களுக்கு தாக்க மாட்டாங்க, ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சாங்க. அடுத்த நாள் வந்து நம்மளை அந்த பிள்ளைகளை ஏற்றி விட்டுட்டாங்க. டக்குன்னு அந்த உதவி வந்துச்சு. ஸோ அவர் வந்து இந்த காவல் காக்கிறது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, உயிர் மேலே ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி டேஞ்சர் இருந்துச்சுன்னா அவரை உண்மையிலே கூப்பிட்டா டக்குன்னு வந்துடுவார்.